அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, ரெட்டு கார்டு ஒரு கார்டு இல்லை 2 கார்டு. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி 2 கார்டு கொடுத்துருக்காருங்க. ரெண்டுமே ரெட் கார்டு. கமருதீன் அண்டு பீடைக்கு 2 பேருக்குமே பாயசம் ஊற்றிட்டாங்க. நான் கூட சொன்னேன், டே ரெட் கார்டெலாம் கொடுக்காதீங்கடா, எலிமினேட் பண்ணி விடுங்கடான்னு. இவர் எலிமினேட் பண்ணால் கூட ஸ்டேஜில் ஏற்றி இவங்களை அவங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் கடந்து வந்த பாதை இது எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியது வரும். ஆனால் அதெல்லாம் இல்லை. ரெட் கார்டு கொடுத்து அப்படியே டேரெக்டாக அந்த ரூம் வழியாகவே வெளியே அனுப்பி விட்ருவாங்களே, அந்த மாதிரி அனுப்பி விட்டாங்க போல இருக்குது. ஆனால் சம்பவம்னா இது தாங்க சம்பவம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், எப்படியோ இன்றைக்காச்சும் பண்ணிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோமோ வந்திருக்கு. 2வது ப்ரோமோவில் தான் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு விஜய் சேதுபதி. நான் கூட யோசித்தேன், கொஞ்சமாச்சும் இதுக்கு பண்ணுவாங்கலாம் பண்ண மாட்டாங்களான்னு. ஏதோ ஹோஸ்ட்டு வந்ததுக்கு இத்தனை பேர் கழுவி ஊற்றுனதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 ப்ரோமோவில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் டாஸ்க்கை விஜய் சேதுபதி பார்க்குற மாதிரி அப்படின்ற மாதிரி விஷுவல் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்க அந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி அந்த 2 பேருமே என்னென்ன வேலையெல்லாம் பண்ணானுங்களோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகுது. சாண்ட்ரா கீழே தள்ளி விட்டதை. ஸோ அப்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதை கூட நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, அதாவது பாருவும் கமருதீனும் நாம் என்னென்ன பண்ணோம், அதாவது சாண்ட்ரா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, நாங்கள் தள்ளி விட்டோம், சாண்ட்ரா விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதைத்தான் இந்த இடத்துல விஜய் சேதுபதியுமே கேட்குறாரு. நீங்கள் பண்ணதை நியாயப்படுத்த பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன வேணா பண்ணலாம், நம்மகிட்ட தான் வாய் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் பேசி சமாளிச்சுக்கலாம், நியாயப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. அப்போ இன்னொரு விஷயம் சொல்றாரு, அதான் சமாளிச்சுக்கிட்டு நம்ம நியாயப்படுத்தினாலும் அந்த சீசனில் அப்படி நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுவோம். இந்த சீசனில் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி எடுத்துக்காட்டாக காட்டுவோம்னு சொல்லி அந்த எடுத்துக்காட்டி அதை நியாயப்படுத்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. அதை நான் பொறுத்துக்கவே முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ பண்ண போறாருன்னு. இது இந்த சீசனில் அவங்களுக்கு நடந்தது, அந்த சீசனில் அவங்களுக்கு நடந்தது அப்படின்னு அதை நியாயப்படுத்த பார்க்கறதுக்கு இது யாருக்கு நடந்தாலும் சரி, எங்க நடந்தாலும் சரி பொறுத்துக்க முடியாது. நான் பொறுத்துக்குவே. பட் இவ்வளோ வேகமாக பண்ணுவீங்களா விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் 2வது ப்ரோமோவில். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா கமருதீனை தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இங்கே பாரு, கமருதீன் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, ஆனால் உங்களை திருத்த முடிய மாட்டேங்குது, ஆனால் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. கமருதீனுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நீ இப்படி பேசுறீங்களே அது பார்க்கறவங்க ஹார்டாக இருக்காதா, அதான் நீங்கள் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு கொஞ்சம் வார்த்தை இந்த அளவுக்கு தடிமனா போகுது, அது உங்களுக்கு தெரியலையா, இவ்வளோ ஹார்டாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது இன்னொருத்தவங்களை காயப்படுத்துன்றது கூட கொஞ்சம் தெரியாதான்ற மாதிரி தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதை பார்த்தா உங்கள் அக்காவுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்கும், அவங்க என்ன மாதிரி யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் அக்கா இதை பார்த்தாங்கன்னா, தம்பி நல்லா பண்ணப்பா, அதுதான் அடுத்த ஒரு வருத்தம் சொன்னார் பாருங்க, அதுதான் நல்லா இருந்துச்சு. அதாவது கமருதீனும் பார்வதியும் வீட்டுக்கு போனோன்னே ஆரத்தி நல்லா பாராட்டு மலையில் குளிப்பாட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது ஏதோ உண்மைதான். ஏன்னா இவங்க அம்மா உள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா, இந்த கேடுகட்ட பீடை எவ்வளவோ பண்ணிச்சு, ஆனாலும் அவங்க அம்மா துணிவே சக்தின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு, ஜான்சி ராணியை ஈக்குவலாக வச்சு பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஜான்சி ராணிக்கு இந்த பீடையா என்னங்கடா, பாரு வீட்டுக்கு போன பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. அவங்க அம்மா போனாலே எனக்கு ஒன்றும் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவங்க அம்மா ஒன்றும் பண்ண போகிறதும் கிடையாது. இவன் காமருதீன் இவனும் வீட்டுக்கு போனால் இவனையும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எதுக்கு அந்த ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவங்க ஃப்ரெண்டாக எவனோ ஒருத்தன் வந்தான், அவன் தான் டே சூப்பராக பண்ணுறடா, அதுவும் அரோரா கூட சேராமல் இருந்தாலும் பரவாயில்ல, பாரு கூட சேர்ந்துடுறான்னு சொல்லிட்டு போனான் பார்த்தீங்களா. அப்போ முடிஞ்சிச்சு கமருதீனோட கேமு. அவ்வளோதான், அத்தோட முடிச்சு விட்டாங்க. ஏன்னா டே நீ பண்ணுறது தப்புடா, நீ பண்ணது எல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருந்தான்னா இவன் இந்த அளவுக்கு போயிருப்பானா. பாரு கூட சேர்ந்து விளையாடுன்னு சொல்லிட்டு போனான் பார்த்தீங்களா, அத்தோட முடிஞ்சிச்சு. அத்தோட அவனுக்கு ரெட் கார்டு உறுதி. போன வாரம் வந்தான், இந்த வாரம் முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டாங்க. அதுதான் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் எந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை எட்டி உதச்சேன், கதவுல அவங்க கதவுல அவங்க மாட்டிக்கிட்டாங்க, இருந்தாலும் அவங்கள அந்த கதவு பிடிச்சி இழுத்தேன், இதை பார்த்து நாங்கள் ரசித்தோம் அப்படின்ற மாதிரி வீட்டில் நினைப்பாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தை கேட்குறாரு. என்னையா நாங்கள் மனசில் நினச்சதெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கு, கதை மாட்டி இழுத்தையில் கோவத்தை என்ன நான் பார்த்து ரசித்தேன். அப்போ கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், 2 பேருமே உங்கள் வீட்டில் இருந்து அக்காவும் பாராட்டுவாங்க, அம்மாவும் பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் உங்கள் 2 பேருக்கும் இந்த ரெட் கார்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கிளம்ப சொல்லிட்டாருங்க. அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்கள் அக்கா பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் 2 பேரும்
பட் இதை கேட்ட உடனே அங்கே இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வேற லெவலில் சந்தோஷப்படுறாங்க, குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டு தான், எங்களுக்குமே அது பார்க்கவும் எங்களுக்குமே அப்படி தான் தோணுச்சு. எங்கள் அம்மாலாம் கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு, நல்லாவும் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியே தூக்கி போடணும். என்ன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பேரை கெடுத்து விட்டு ரெட் கார்டு கொடுக்கணுன்றது இருக்குது. ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு வச்சுருக்காங்க போல இருக்குது. அதைத்தான் அவங்களும் செம்மையாக பண்ணி விட்டாங்க, இவங்களும் பண்ணி விட்டாங்க. ஆனால் ஒன்றுங்க, எவ்வளோதான் சாண்ட்ராக்கு நெகட்டிவிட்டி இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்து மூலமா அவங்க பாசிட்டிவாக மாறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இதுக்கப்புறம் எவிட் பண்ணாலும் அந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்குமான்றது சந்தேகம் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிரச்சனும் வந்தார், அவர் மேலேயும் ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி இருந்துச்சு. ஆனால் வெளியே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் மனுஷன் வெளியே போனார். இப்போ பிரச்சனை பார்க்கும்போதே ஒரு மாதிரி மரியாதை வருது, அந்த ஒரு மைண்ட் செட்டு நமக்கு வரல. இப்போ சாண்ட்ராவை பார்க்கும்போது நமக்கு அதான் தோணுது. சாண்ட்ராவுமே அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம பார்க்க முடியுது அவங்கள. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. அங்கேருந்து அரோராவும் சுபிக்ஷாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க, சாண்ட்ராவும் அழுதுறாங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போயாச்சும் இதை கேட்டியாடா டே விஜய் சேதுபதி, இப்போயாச்சும் நீ கேட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் என்ன, இனிமே தான் வினோத்தோட ஆட்டம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், இந்த மக்ருதீனோட சேர்ந்து அவருடைய ஆட்டமே பார்த்தீங்கன்னா கெட்டு போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. அது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2மே போயிடுச்சு, 2 கலிசடையுமே போயிடுச்சு. ஒன்று பார்வதியும் போயிடுச்சு, கமருதீனும் போயிடுச்சு. சந்தோஷமாக இருக்குங்க, உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதாங்க, நான் அதை தான் சொல்லுன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எபிசோடுக்கு போய் பார்க்கணும். நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, 6 மணிக்கு நான் லைவில் வரேன், பேசுவோம். டட்டா, பபாய். Jig, 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 jig.